இதற்கு முன்பும் கொலைகள் நடந்தன. அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ, எடப்பாடி ஆட்சியில் இருந்தப்பையும் கொலைகள் நடக்கத்தான் செய்தன. ஒரு நாளைக்கு 2 இடத்துலையாவது கொலை நடந்து கொண்டு தான் இருந்தது. பத்திரிகையை புரட்டினாலே தெரியும். அந்த போக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதை தடுப்பதற்கு இங்கே தளபதி ஸ்டாலினுடைய அரசு இதை தடுத்து நிறுத்துவதற்கு இப்பொழுது பல ஆலோசனைகளை காவல்துறை அதிகாரிகளோடு மேற்கொண்டு அவர்கள் இதை போக்கினை தடுக்க வேண்டும் என்பதற்காக அரசு தக்க முடிவுகளை செய்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அரசியல் தலைவர்களுக்கும் தொடர்ந்து அச்சுறுத்தல் இருந்துட்டே வருது. ஏற்கனவே திரு ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்ட நிலையில அவங்களுடைய குடும்பத்துக்கும் இப்போ கொலை மிரட்டல் கொடுத்துருக்காங்க. காவல்துறை பாதுகாப்பு போற அளவுக்கு வந்திருக்கு. ஜான் பாண்டியன் அவர்களும் எனக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்றாரு. அரசியல் தலைவர்களுக்கான பாதுகாப்பு, அரசியல் தலைவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. பாதுகாப்பு இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்களுக்கு எல்லாம் இருக்கத்தான் செய்து. கொலைகள் நடப்பது அது ரொம்ப காலமாகவே தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது.